முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஒரு வங்கியிலிருந்து ஒரு விவசாயி பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே வர்றார். அதை ஒரு திருடன் பார்த்துறான். இதை எப்படியும் அபகரிக்கும் நினைச்சு சைஸா அவர் கூட பேசி, அந்த விவசாயி கூட பேசி, ஐயா எந்த ஊர் போறீங்க, எப்படி போறீங்க, வாங்க நானும் அப்படியே பேசிக்கிட்டே போகணும்லாம் வந்து அவருக்கு ஒரு கடையில் தேநீர்லாம் வாங்கி கொடுத்து அந்த விவசாயிக்கு அந்த திருடன் என்ன விஷயம் அது அப்படின்ட்டே பேசிட்டே வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கி தரான் ஒரு ஹோட்டல். அப்புறம் சொல்கிறான், ரொம்ப தூரம் இருக்கு ஊர், நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுற விட, பயணம் செய்கிற விட இந்த சத்திரத்தில் படுத்து இருந்துட்டு காலையில் போவோம். எப்படி திருட ஐடியா கொடுக்குறான் ஒரு விவசாயிக்கு. ஏன்னா பார்த்துட்டார் ரூபா கட்ட. சரி அப்படியா, அது நல்ல விஷயமா தான் இருக்குன்னு அவரும் படுத்துட்டார். அவன் தலானி தரையான் பெட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். சத்திரத்தில் படுத்துட்டு நைட்டு அவர் தூங்கின பின்னாடி தேடுறான் பணத்தை எங்கே வச்சுருக்காரு. கையில் பார்க்குறான், சட்டையில் பார்க்குறான். அவர் கட்டியிருந்தார் இல்லையா வேட்டி, அங்கே டவுசரோட செக் பண்ணிட்டான். எங்கேயுமே இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் அவர் கொண்டு வந்த பை. அவனும் ஒரு 3 மணி வரைக்கும் தேடி டயர்ட் ஆகிட்டான். காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஐயா ஊருக்கு கிளம்புவோமா, ஐயா நான் ஒரு விஷயத்தை உண்மையிலே சொல்லிடுறேன், நான் ஒரு திருடன் தான், ஆனால் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்த ரூபாய் எங்கேன்னு தேடினேன். நானும் ஒரு 2-3 நேரம் தேடினேன், கண்டுபிடிக்கவே இல்லையே, எங்கே தான் வச்சுருந்தீங்க, எப்போ ஓன் தலானிக்கில் தான்ப்பா வச்சுருந்தேன். இது மாதிரி தான் எல்லாமே தனக்குள்ளே இருக்குது, நம்ம தான் வெளியே தேடி போகிறோம். அதை நினச்சி பார்த்தாரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி எல்லா வகையிலும் எல்லா கதைக்குள்ளேயும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. இதெல்லாம் ஃபோன் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, வாங்க திருட மாட்டிக்கிட்டேன், உடனே வாங்க விநாயகர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஓ நீ யாரையா பேசுறது? போலீஸ், நான் திருடன் தாங்க பேசுகிறேன், என்னை தாங்க கட்டி வச்சு அடிக்கிறேன், வேமா வாங்க அப்படின்னு. இப்படி வினோதமானதாக இருக்கும். காற்று நுழைய முடியாத கூட இடம் உண்டு, ஆனால் நகைச்சுவை நுழைய முடியாத இடம் இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒருத்தலாம் திருட போனவன் ஒரே கடைக்கு திரும்ப திரும்ப போயிருக்கான். ஒரு நான் பிடிச்சி கடைக்காரே கேட்டிருக்கேன், என்னையா இதே கடையில் ரெகுலராக வந்துட்டு எதுக்கு? நான் தாங்க ஃபேமிலி திருடேன். பார்த்தீங்களா, அந்த கடைக்கே ஒரு ஃபேமிலி திருடனா. சிலர் பாருங்க திருட போயிட்டு ஒய்ஃபையும் கூட்டு போயிருக்கான். எதுக்கே அப்படின்னு, இல்லை எந்த டிசைன் எடுத்திருந்தாலும் சரியில்லைன்றா சார், அதான் அவளே கூட்டு வந்து எடுத்து போயிடுவோம். ஒருத்தன் திருட வந்தவன் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கான். என்னடா நான் கேரண்டி கார்டை மறந்து போயிட்டானா. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் விதவிதமாக இந்த ஒரு சம்பவம் பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி. அதனால் என்னென்னா ஓடிக்கிட்டே இருக்க சார். முன்னாலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது, இன்னும் சுருங்கிடுச்சு. நைட்டில் இருந்தவன் பகலில் இல்லை. இப்படி வாழ்க்கையே சுருங்கி போன நேரத்தில் அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் நம்ம இப்படி சொல்லிட்டான், வன்முறையான பேச்சுகள், கோபம், டென்ஷனோடையே இந்த மனுஷ வாழ்க்கையை கழிக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக மிகப்பெரிய கோடீஸ்வரெலாம் மகிழ்ச்சியாக இல்லை சார். நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்க, நாங்கள் எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க, டென்ஷனே கிடையாது, 24 ஹவர்ஸும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லுங்க முடியாது. தென்னந்தோப்பு 100 தென்னந்தோப்பு, ஆனால் அவரால் ஒரு இளநீ குடிக்க முடியாது. டாக்டர் சொல்லியிருக்காரு செத்துறாங்க. திரும்புறவங்களாம் சொத்து 2 இட்லி மட்டும் தான் சாப்பிடணும். பார்த்தீங்களா, இதான் நிறையா பேருக்கு இருக்கும். நிறையா பேருக்கு படுத்தோடனே 10 நிமிஷம் தூக்கம் வரும் கிராமத்தில், அவ்வளோ சந்தோஷமாக தூங்குவான். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், அவரால் தூக்கம் வர, கட்டிலே பிறண்டுக்கிட்டே இருப்பார், பலதை யோசிச்சுக்கிட்டு. ஏன்னா கட்டிலே சிலர் இஎம்ஐயில் வாங்கியிருப்பான், அந்த கஷ்டத்தில் நாளைக்கு இஎம்ஐ கட்டணுமே. இப்படி நிம்மதி இல்லாமல் தர்றதுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழ்றதுக்கு சில விஷயங்களை சொல்லித்தராங்க சார். நண்பர்கிட்ட பேசும்போது கூட அவன் பேசுகிற கேட்டு வாங்கணும். குழந்தைகிட்ட வன்முறை காட்டும், குழந்தை பாட்டு இறுக்கமாகவே இருப்பாங்க. அந்த காலத்தான் சொல்லுவாங்க, செருப்பு சத்தம் கேட்டாலே பையன் ஓடி ஒளிவான். அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அது பேர் வன்முறை. பாசமா நம்ம ஊரில் குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம், குழந்தைகளோடு கொண்டாடுற மனம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், குழந்தைகள சிலர்லாம் அழகாக பேசுவா சார். பேசிவிட்டு பார்த்துருக்கீங்களா? பாட்டி சொல்கிறாங்க, ஏன் பாட்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க, நாளைக்கு நீதாப்பா கொல்லி விடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டியே. ஏண்டா நாளைக்குனா நாளைக்கே விட போகிறேன், ஒரு பேச்சு தாண்டா சொன்னேன். ஓடி வந்து பாட்டி கண்ணை மூடியிருக்கான். ஏண்டா கண்ணை மூடுற? அப்பா தான் சொன்னார், நீங்கள் கண்ணை மூடினா தான் சொத்து கிடைக்குமாமே, அதுக்கு எந்த கண்ணு? இதெல்லாம் ரசிக்கிற மொழியே கோவப்படக்கூடாது. லீவு கேட்டு போனா ஸ்கூலில், ஏண்டா போன வாரம் வரல, எங்கள் பாட்டி செத்து போச்சு சார். ஓ போன வருஷம் 7th படிக்கும் இப்படி தான் சொன்னா, என்ன விளையாடுறியாடா? நானா விளையாடுறேன்? இல்லை எங்கள் தாத்தா விளையாண்டுருக்காரு சார். மொத்தம் 7 பாட்டி, நான் என்ன செய்ய சொல்கிறீங்க? ரசித்து பழகுது. அது மாதிரி குழந்தைகிட்ட, மனைவிகிட்ட, ஆசிரியர் மாணவர்கிட்ட கூட கோவப்படாமல் சந்தோஷமாக பேசுகிறோம்னா அந்த இடமே நல்லா இருக்கும் சார். இந்த இடம் உலகத்திலே சிறந்த இடம், இந்த இடம் நினச்சா மகிழ்ச்சி.
உலகத்திலே சிறந்த நாள் இந்த நாள் நினைச்சு பாருங்களேன். தினந்தோறும் சந்தோஷமா போகும், தினந்தோறும் அந்த இடம் நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த நாளும் உங்களுக்கு இனிமையா இருக்குன்னா உலகத்திலே சிறந்த நாள். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இந்த நாள் என்று ஆரம்பிங்க. மகிழ்ச்சியா இருக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.